திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தா மோனிஷா, அவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. உங்கள் ராசின்னு பார்த்தா மகரம். உங்கள் கல்வி படிப்புன்னு பார்த்தா பிஏடி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா கவர்மெண்ட் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறத சொல்கிறாங்க. இவங்களுக்கு மாதம் ஒரு 20,000 வரதை சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை. வீடு வேணால் சொந்தமாக 3 வீடு இருக்குது, நாங்கள் சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மான்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம் தான் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும், என் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா திண்டுக்கல்லில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணெல்லாம் அழகாக இருக்கும், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, படித்தவராக தான் வேணும், அவங்க என்ன ஜாதி இருந்தாலும் எனக்கு சம்மதம், வயது ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சு போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை மட்டும் மறைச்சு போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயர்னு பார்த்தா தர்ஷினி, வயது 24 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா மேஷம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா பிஇ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா மெடிக்கல் ஷாப் வச்சு சொந்தமாக நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. மாதம் ஒரு 30,000 வரதா சொல்லியிருக்காங்க, 30,000 40,000. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 2 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. நிலம் ஒரு 30 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா விவசாயம் தான் பார்க்குறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் விவாகரத்து ஆயிடுச்சு, எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதனால் நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அவங்க மாமியார் மாமனார்கிட்ட போயிட்டாங்க. நான் இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆகி ஒரு 3 மாதத்துலேயே நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கேங்க. இப்போ நான் 4 வருஷமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேங்க. குழந்தெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த ஊருன்னு பார்த்து திருச்சியில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கேங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருக்கணும், கொஞ்சம் வேலையில் இருக்கணும், வசதியான ஃபேமிலி இருந்தால் பரவாயில்ல, முதலே நான் பிரிஞ்சு வந்துட்டேன், இப்போயாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க அந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.